ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் இல்லாத நாளே இல்லை, அதனால் சிக்கன் எடுத்தாச்சு. சிக்கன் எடுத்தானா முந்தானத்தோட சிக்கன் தான். இதை எனக்கு ரோஸ்ட் மாதிரி பிரியாணி வைக்கலான்னு சொல்லிருக்கேன். ரோஸ்ட் மாதிரி பொரிச்சு ரோஸ்ட் வச்சு அதை பிரியாணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வாங்க சாப்பிட்லாமா? பச்சை இறைச்சி சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு கேட்குற ஆள் நான் தான். சமையல் பண்ணி சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு கேட்டேன். அது வேற காலையில் உள்ள சாப்பாடு என்னன்னு சொன்னா என்னது போடணும், பூரியோ இல்லை, பூரி போட மாட்டேன், சப்பாத்தி போட்டு கொடுக்கலான்னு சொன்ன தான் இருக்கேன். சப்பாத்தியும் சிக்கனை பொரிச்சு ரோஸ்ட் வச்சோம்ல, அதில் கொஞ்சம் இதை எடுத்து கொடுக்க வேண்டியதான். ரோஸ்ட்டும் சப்பாத்தியும் சாப்பிட வேண்டியதான். இப்போது மதியத்துக்கு பிரியாணி வைக்கலான்னு சொன்ன தான் இருக்கேன். ஆனால் இப்போவுமே பிரியாணி வச்ச முடியாது. எதுக்குன்னு சொன்னால் இந்த வெயிலுக்கு சோறாக இருக்கட்டும்னா சாப்பிட்றது கொஞ்சம் நேரம் கழிஞ்சான்னு சொன்னால், ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வைக்கணும். இப்போ சப்பாத்தியும் இதை வச்சு கொடுக்க வேண்டியதான். நேரத்துக்கு வச்சது எல்லாமே காலி. இப்போ சமையல் ஆரம்பிச்சலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகு இதெல்லாம் வெட்டிட்டு சமையல் பண்ணலாம். ஜன்னலை திறந்தோடனே 2 காக்கை அதில் காவல் இருக்கு பாருங்க. போகிறோம் அடுத்து இது போவோம். இந்த என்னென்ன வேலை பார்க்குதா அப்படின்னு சொல்லி காலையிலேயே ஜன்னல் திறந்தோடனே கூண்டு போடுறான். எனக்கு சாப்பாடு வை ஞாபகப்படுத்தின்னு போவான். என்ன வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு போவான். வேலை தடப்புடா நடக்குது. சூப்பராட்டி எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. ஐயோ, வாக்கு இதுக்கு இது பண்ணல, அங்கே நல்லா சவுண்டு கேட்குது. அதனால நமக்கு இப்போ வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இதை பார்த்துட்டு எடுக்க முடியாது. இப்போ சப்பாத்தி சுட்டச்சாச்சு. அப்புறம் கேப்சி அடுத்து சிக்கன் கிரேவியும் பிரியாணியும் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சாப்பிடலாம் வாங்க. சப்பாத்தி அப்புறம் கிரேவி. பிரியாணி தம் பிரியாணி மாதிரி போட சொன்னோம். தம் பிரியாணி தான். தூசுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். சாப்பாடு வச்சலாமா? காக்கு பிரியாணி வைக்கலாம். பிரியாணியும் இப்போ காக்காக்கு வச்சுட்டு வரலாமா? பிரியாணியும் சப்பாத்தியும் அங்கே பாருங்க. அதுக்குள்ளே காக்கை சாப்பிடும் முன்னா நம்ம துணியெல்லாம் காய போட்டதெல்லாம் எடுத்துடலாம். நேற்றுக்கு போட்டது. காக்கா இப்போ காக்கை சாப்பிடுது. இப்போ நம்ம கிட்ட போனால் சாப்பிடாதே, அதை பிளேட் எடுத்துன்னு போகணும் கீழே. எல்லாமே தின்னுட்டு நம்ம கேப்சி சாப்பிடலாம். சாப்பிட்டு கொஞ்சம் பாத்திரம் கிடக்கி அதெல்லாம் கழுவிட்டு நீட்டாக கழுவிட்டு போய் ரூமில் செட்டில் ஆக வேண்டியதான், தூங்க வேண்டியதான். எதுக்குன்னு சொன்னா செம வெயில், வீட்டில் இருக்கவே முடியல. உங்கள் ஊரில் வெயில் இருக்கா? இங்கே செம வெயில், வீட்டிலே இருக்க முடியல. வெம்பு அவியுது. காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சிடணும். மதியம் வேலை பார்த்தோம், அவ்வளோதான். ஓகே, உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் இவ்வளோ தான் இன்றைக்கி மதிய சாப்பாடு, காலையில் உள்ள சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். சாப்பிட்டுட்டு வரேன்.